கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம், நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் ஒருத்தரை மட்டும் வச்சு, உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு. என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, எங்க கூட நிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருடைய இருதயமும் தளர்ந்து போயிருச்சு. எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தின் மூலமா இவங்க எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்களாமா. நீங்க வேதத்துல இது வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாளுடைய பிரச்சனை அல்ல, சில மாதங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகளாக இந்த வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 7 ஆண்டுகளாக பாடுபட்ட, 7 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்பி ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பல வருடமாய் கண்டினியூவாய் 6 வருடமாய் 7 வருடமாய் தொடர்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைக்கு, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு, சில ஆண்டுகளாக உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற சில காரியத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பல வருடங்களாய் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்திலே விடுதலை தர போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இப்போ இந்த இடத்துல மீதியானியர்கள் போரடிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குகைகளிலையும் நிறைய இடங்களில் போய் இவர்கள் பல இடங்களில் போய் அரணிப்பான இடங்களிலேயும் போய் தங்கினார்கள், ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் அந்த வசனத்தை சொல்லுது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலையும் குகைகளிலையும் அரணான ஸ்தலங்களிலையும் அடைக்கலம் கட்டி கொண்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை இவர்களுக்கு 7 வருஷமா தொடர்றதுனால இந்த ஜனங்களால எதிர்த்து நிற்க முடியாம, எதிராய் அவர்களுக்கு போக முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலர் குகைகளில் போய் தங்குறாங்க, சிலர் கெபிகளில் போய் தங்குறாங்க, சிலர் யாராவது ஒருத்தர் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், இங்க போய் தங்குங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படி எப்படியாவது இந்த காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை, போராடுறதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. அத்தனை பேரும் தங்களை பார்த்து கொள்ளுகிறதற்கு அத்தனை பேரும் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா அந்த ஒளிந்து கொள்ளுகிற நேரத்தில் ஒரே ஒருவன் மட்டும் எழும்பி, வேதம் சொல்லுகிறது, அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த தரிசனத்தை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். அந்த தரிசனத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். அந்த தரிசனம் உள்ள மனிதனை கர்த்தர் தட்டி கொடுப்பது உண்மையானால், நான் நம்புகிறேன், எல்லாரும் அமைதியாயிருக்கும் போது, எல்லாரும் அந்த பிரச்சனைகளுக்காக ஒளிந்து வாழும் போது, எல்லாரும் குகைகளிலையும் கெபிகளிலையும் அரணிப்பான ஸ்தலங்களையும் தேடும் போது, கர்த்தர் சமூகத்திலே தைரியத்தோடு நிற்கிற ஒரு கிதியோனை கர்த்தர் இன்று தேடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை தேடுகிறார். அவர்கள் தலையின் மேல் கர்த்தருடைய மகிமை கடந்து வரப்போகிறது. கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ சகல ஜனங்களையும் முறியடிப்பாய். ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் சந்தித்த 3 விதமான கூட்டத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் வைக்காமற் போவார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மீதியானியருடைய கூட்டத்தில் இவங்க ஒருத்தங்க கிடையாது, கிட்டத்தட்ட 3 டீம் இவர்களுக்கு எதிராகி வருகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற 3 விதமான பிரச்சனைகள், இல்லைன்னா 3 விதமான ஆட்கள்னு சொல்லலாம். ஒன்று, நம்பர் 1, முதலாவது என்ன சொல்லுதுன்னா, வேதம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது மீதியானியரும், இதை நீங்க ஒரு இடத்துல வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற முதல் கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த மீதியானியர். இவர்களுடைய கேரக்டர் என்னன்னு இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? மிருக ஜீவன்களோடு தங்களுடைய கூடாரங்களோடு வெட்டு கிளிகளை போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததற்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தரப்போகிறார். இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் முதல் ஜெயத்தை எங்க கொடுத்தார் அப்படின்னா, கெடுத்து விட நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ ஒரு கூட்டத்தை நீ ஜெயிப்பாய். யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உயர்வுகளை கெடுத்து விட நினைக்கிறவர்களை கர்த்தர் இந்த ஜெபத்திலே ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தர போகிறார். அவர்கள் இனி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, இனி அந்த உயர்வை கெடுக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்தெந்த இடத்திலே கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கிருபையாய் தரப்போகிறார். கைகளை மேல உயர்த்தி அந்த மீதியானியரை இப்ப நம்ம ஹல்லேலூயா அவர்களை ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா சந்திப்பாராக. அடுத்த படிக்கு போகிறதை கெடுத்துவிட நினைக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அந்த மீதியானியரை இப்பொழுது முறியடிக்க கூடிய ஒரு பலனை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன் இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை அவர்கள் கெடுக்க முடியாது. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த கிதியோன் ஜெயித்த முதல் கூட்டம் யார் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் வந்த 3 படைகள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. அதுல வருகிற முதல் படை யார் அப்படின்னா மீதியானியர்கள். இந்த மீதியானியருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. நம்ம பாருங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த காரியத்திற்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புவாங்க. எப்படி கெடுத்து விடலாம், இவனுடைய உயர்வை எப்படி கெடுக்கலாம், இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம எப்படி இவனை கெடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் கிதியோனை ஜெயிக்க பண்ணினார். அவர்கள் போடுகிற ஆலோசனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த சக்திகளை கர்த்தர் இன்று முறியடிப்பாராக. 2 கைகளை மேல உயர்த்தி முழு மனதோடு கூட யாரெல்லாம் இந்த பாதையில கடந்து போனீர்களோ, எஸ் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம்,
கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்க நினைக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, இந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது, இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. இதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இப்போ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமை அந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த உறவை கெடுக்க நினைக்கிற, அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற சக்திகளை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை கெடுக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த முப்படையில இரண்டாவது படை என்ன அப்படின்னா அமலேக்கியர்கள். அப்போ இந்த கிதியோனுக்கு விரோதமாய், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கிற இரண்டாவது கூட்டம் யார் அப்படின்னா அமலேக்கியர் நிற்கிறார்கள். இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிப்பீர்களேயானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்தில் இருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இன்னொரு விட வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்தில் இருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். அப்போ இரண்டாவது இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எகிப்தில் இருந்து வரும்போது இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே தடுத்து நிறுத்தினாங்களாமா, வழி மறித்தார்களாமா. இந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் போகாதீங்க, தடையாக அவர்கள் நின்றார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னுடைய பிள்ளைகளை வழி மறிச்சு நிப்பாட்டினீங்கல்ல, தடுத்து நிறுத்தினீங்கல்ல, போக வேண்டாம்னு நிறுத்தினீங்கல்ல, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கிதியோனை எதுல ஜெயிக்க பண்ணினார்னா அமலேக்கியருடைய கைக்கு ஜெயிக்க பண்ணினார். அப்படின்னா ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தின அந்த ஜனங்களுடைய கைகளுக்கு கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நான் இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ப்ராமிஸா நான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தினாங்களோ, உங்க உயர்வை தடுத்தார்களோ, தடையாக நிற்கிற அந்த தடை கற்களை கர்த்தர் எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற, தடையாய் நிற்கிற, ஆமேன், அந்த அமலேக்கியரை ஆண்டவர் ஜெயித்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகள் உடைய போகிறது. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைய போகிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தடைகளை தாண்டி உன்னிடத்திற்கு வந்து சேரும். நிறைய நாட்களாய் தடுத்து வைத்திருக்கிற அந்த தடைகளை நல்ல மனசார கரங்களை தட்டி அந்த தடை கற்களை கர்த்தர் எடுத்து போட்டு அதை நம்பக்கமாய் கொண்டு வர போகிறார். நம்முடைய வீட்டு பக்கமாய் கர்த்தர் கொண்டு வருமாய். பல வருடங்களாய் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. பல மாதங்களாய் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. நம்புறவங்க முழு பலத்தோடு இது என் தலை மேல வரணும், இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும், கிதியோனுடைய தேவன் எனக்கும் தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய உயர்வுக்கு இருக்கிற தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என் தேவன், தடைகளை உடைக்கிறவர் என் தேவன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். இந்த அமலேக்கியரை கர்த்தர் வீழ்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். பாருங்க, நமக்கே தெரியாது, நமக்கு மறைஞ்சிருந்து தடையா இருப்பாங்க. ஆசீர்வாதம் வரும்போது தடையா வரும், நல்ல விஷயங்களை பேசும்போது தடையா இருப்பாங்க. அது இந்த தடைகள் வந்து சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். வந்து இடையில நின்றுவாங்க, குறுக்க நின்று தடை பண்ணி போடுவாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற அந்த தடையை அப்படியே அவங்களிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுறாரு. இன்னைக்கு அது நடக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இனி உங்களுடைய எந்த ஆசீர்வாதமும் தடையாய் போகாது, நன்மைகள் தடையாய் போகாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த நன்மையை கிடைக்காம தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த உயர்வை கிடைக்காம தடுத்து நிறுத்திட்டாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா தடுத்து நிறுத்துறாங்க. என்ன முயற்சி எடுத்தாலும் அதை ஏதாவது ஒன்று சொல்லி தடுத்துறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் ஜெயிக்கவே முடியல. ஆனால் கர்த்தர் 7 வருடத்தினுடைய தொடர்ச்சியான அந்த தடையை உடைத்தறிந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க 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 ஹல்லேலூயா, கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. என் உயர்வுக்கு விரோதமா இருக்கிற தடை மாறட்டும். அவங்க உயர்வுக்கு விரோதமா இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்திப்பீராக. அந்த தடையா இருக்கிற அந்த மனுஷன் சந்திக்கப்படட்டும், இந்த குடும்பம் சந்திக்கப்படட்டும். இந்த காரியம் நடக்க விடாதபடி தடையா இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த பர்சனை கர்த்தர் இப்பொழுது சந்திக்கட்டும், 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 சந்திக்கட்டும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் நாம் பார்க்க மாட்டோம். ஆனாலும் தண்ணீரை, வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க பகலம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். விசுவாசத்தோடு கைகளை மேல தட்டி, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். சொல்லுவோம், எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எனக்கு எதிரா மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கு எதிரா மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானின் காலின் கீழே பாடுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக மீதியானியர்களை ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 2, இரண்டாவதாக யாரை ஜெயிக்க போறோம்னா அமலேக்கியரை நம்ம ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஒரு கிதியோனை கொண்டு மீதியானியரை ஆண்டவர் ஜெயித்தார். ஒரு கிதியோனை கொண்டு கர்த்தர் அமலேக்கியரை ஜெயித்தார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு கிதியோனை கண்டு கர்த்தர் யாரை ஜெயித்தார் அப்படின்னா கிழக்கத்தி புத்திரரை ஜெயித்தார். இந்த கிழக்கத்தி புத்திரருடைய கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராய் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. கவனிங்க, இந்த கிழக்கத்தி புத்திரர் யார் அப்படின்னு சொன்னா இந்த இஸ்மவேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னா கடைசியில் முடிச்சிட்டு வரும்போது
பேரை எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கிழக்கத்தி புத்திரர். அப்படின்னா நேம தங்களுக்காக எடுத்துக்கொள்வாங்க. எல்லா வேலையும் அவங்கள வச்சு செய்வாங்க, எல்லாம் அவங்கள வச்சு நடக்கும். ஆனா கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உரிமையை, சொத்தை, பேரை தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு, நின்னவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுதான் இவங்களுடைய கேரக்டர். ஆனா ஆண்டவர் கிதியோனை கத்த சொல்கிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, நீ மீதியானியரை ரட்சிக்க போற, நீ கிழக்கத்தி புத்திரரை ரட்சிக்க போற. இனி பேரை அவர்கள் அல்ல, இனி இன்னொருத்தர் அல்ல, உங்க கம்பெனியில் உள்ள இன்னொரு நபர் அல்ல. நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க உழைச்சு, நீங்க பாடுபட்டதை பேர் மட்டும் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கனப்படுத்துகிற ஒரு நாள் வரும். நீங்க அந்த கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் நீங்க விதைச்சது, நீங்க செஞ்சது, நீங்க பாடுபட்டதை கர்த்தர் உங்க கரத்திலேயே. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். மீதியானியரை நாங்க ஜெயிக்க போகிறோம். அமலேக்கியரை கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கக்கூடிய பலனை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, இது நடந்துட்டே இருக்குது. அப்படிதான்ப்பா பண்றாங்க, அப்படிதான்ப்பா செய்யறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து கெடுத்து விடுறாங்களே அப்பா. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி கெடுத்து கெடுத்து விடுறாங்களே அப்பா. தடுத்து நிறுத்துறாங்களே அப்பா. ஆண்டவரே, பேரை அவங்க வாங்கிறாங்களே அப்பா. ஆனா இன்றைக்கு கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன், கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன். இயேசுவின் நாமத்தினால மீதியானியருடைய ஆவிகளை கடிஞ்சு அப்புறப்படுத்துகிறேன். அமலேக்கியருடைய ஆவிகளை நான் ஜெயிக்கிறேன். கிழக்கத்தி புத்திரருடைய ஆவியை நான் ஜெயிக்கிறேன். இந்த 3 எனக்கோ என் குடும்பத்திற்கோ வந்து அணுகாதபடிக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Amen. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை, இனி முக்கியமான ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இது கண்டிப்பா நமக்கு அவசியமான ஒன்று. அப்படின்னா இந்த கிதியோனை நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, சாதாரணமான ஒரு நபரா தான் நினைச்சாங்க. எல்லாரும் மாதிரி தான் இவன் காணப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மகனாகிய கிதியோன் ஒரு சாதாரணமான பர்சன் இல்லைன்றத கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சார். நான் நம்புறேன், இதுவரைக்கும் நீங்க சாதாரணமான ஒரு பர்சனா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி கிதியோனை அவர்களுக்கு முன்னாடி என் பிள்ளை ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு கர்த்தர் நிரூபிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்க ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குது. விசேஷித்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி எகிப்தினுடைய ராஜா யோசேப்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாரோ, நான் நம்புறேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறதை அநேகர். ஹல்லேலூயா. இதை நீங்க ரொம்ப இந்த 2 காரியத்தையும் இந்த மறக்காம நீங்க இதுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா இந்த கிதியோன் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா இருந்த பிரச்சனையை யாருமே எதிர்க்க முடியாம அத்தனை பேர் குகைகளிலும் கெபிகளிலையும் அரணான இடத்திலையும் போய் ஒதுங்கும் போது, இந்த 7 வருஷத்தினுடைய பிரச்சனையை பார்த்து எல்லாருமே பயப்படும் போது, ஒரே ஒரு மனுஷன் எப்படி நின்னா, எப்படி இவனால நிக்க முடிஞ்சிருச்சு, இவனுக்குள்ள என்ன அப்படி இருந்துச்சுன்னு தியானிக்கும் போது ஒரு 2 கேரக்டர் அவனுக்குள்ள இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிருபையை கர்த்தர் வாங்குவதற்கான ஒரு பலன் தருவார். வேதத்துல முதலாவதாக எடுத்து வாசிங்க பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அபியேசெலியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் ரொம்ப கவனமாய் கவனிங்க. பொதுவாக இந்த இடத்துல நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர்
கீழே வாசிக்கும் போது, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எங்க சமீபமாய் போரடித்தானாமா? ஆலைக்கு சமீபமாய். இவன் போரடிக்கிறது என்னது? கேட்கல. போரடிக்கிறது என்னது? நல்லா நினைச்சுக்கங்க. பொதுவாக ஆலை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, திராட்சரசத்தை வேறு பிரிச்சு எடுக்கிற இடம் தான் ஆலை. ஆலையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திராட்சரசத்தை தான் எடுப்பாங்க. ஆனா இந்த கோதுமையை எங்க அடிப்பாங்கன்னா, நீங்க வேதத்துல வாசிக்க முடியும், கோதுமையை களஞ்சியத்துல கொண்டு வருவாங்க. நல்ல பொதுவாக நமக்கு இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல தான் எடுக்கணும். அப்போ கோதுமையை பிரிக்கிறது, கோதுமையை அடிக்கிறது, அதனுடைய அந்த சாவியெல்லாம் எடுக்கிறது இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடம் களம். அது களத்துல கொண்டு வருவாங்க. ஆனா திராட்சரசத்தை பிழிகிற இடம் தான் எங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆலை. ஆனா இந்த கிதியோன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கோதுமையை இப்போ களஞ்சியத்துல கொண்டு வராம, களத்துல கொண்டு வராம இவர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, ஆலைக்கு கொண்டு போறார். அப்படின்னா இவர் என்னன்னா கொஞ்சம் ஞானமாய், அப்படின்னா இவருக்குள்ளேயும் வேதம் சொல்லுது. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் இவருக்குள்ள பயம் இருக்கான்னு கேட்டா, நீங்க 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களின் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் நம்ம ஒரு பெரிய தைரியசாலி, இவன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இத்தனை பேர் நிற்கும் போது இவன் இந்த கோதுமையை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா பெரிய தைரியசாலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவன் தைரியசாலி தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த கேரக்டர்ல தான் யார் இருந்தா அப்படின்னு சொன்னா, இந்த கிதியோனும் இருக்கிறார். ஆனா இந்த கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆலையிலே கொண்டு போய் களஞ்சியத்திலே அவன் கொண்டு வரலாம். அப்படின்னா கொஞ்சம் ஞானமாய் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல கண்டிப்பா நான் செய்வேன், கண்டிப்பா நான் நிற்பேன், இந்த இடத்துல நான் விதைத்து அதில் ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பேன். ஆனால் இதற்கு தடையாய் நிறைய இருக்கும்போது நான் அதை எப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொன்னால், ஞானமாய் நான் செயல்படுவேன், ஞானமாய் செயல்படுவேன். நான் நம்புறேன் கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் யோசிக்கல, யாருமே எந்த பிளானும் பண்ணல. ஒரு காரியம் தோல்வின உடனே தோல்வின்னே எல்லாரும் நினைச்சிட்டாங்க. எல்லாரும் போய் குகையிலையும் அந்த இடத்துல போய் அரணிப்பான சனங்களை கேட்டு கேட்டு போய் ஒதுங்குறாங்க. ஆனா இந்த கிதியோன் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிளான் பண்றாரு, திட்டம் போடுறாரு, கர்த்தரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்கிறாரு. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஆண்டவரே இதை களஞ்சியத்துல சேர்க்கிறது? எல்லாரும் ஒதுங்கிறது மாதிரி நான் ஒதுங்க மாட்டேன். எனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகமே ஒதுங்கி நிற்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒதுங்கி நிற்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் தந்து, ஒரு விசேஷித்த திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஒரு கிருபையை கர்த்தர் தந்து, அவர்கள் அத்தனை பேரும் ஒதுங்கும் போது உங்களை களஞ்சியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி போரடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். அல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான்ப்பா. Thank you Jesus.